அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயோட கவுன்சிலிங் அண்ட் ரேங்க் லிஸ்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிஎன்ஏயில் ரேங்க் லிஸ்ட் வந்து எல்லாருமே அவங்களோட ரேங்கை பார்த்துட்டு எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்காக எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு முன்னாடி 2-3 ப்ராசஸ் இருக்கும் உங்களுக்கு. அதில் அந்த வீடியோஸ் நான் வந்து லாஸ்ட்டே போட்டிருந்தேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது டிஎன்ஏ கவுன்சிலிங் டேட் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த பதிவு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஎன்ஏ சம்மந்தமாகவும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சம்மந்தமாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோஸ் அண்ட் ஆல்சோ எல்லாத்தையுமே கரெக்டாக கேட்டு கரெக்டாக தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்ஏயில் கவுன்சிலிங் எப்போ சார் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறது, ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ண நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு நவம்பர் எண்டுக்குள்ளே கவுன்சிலிங் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் நவம்பர் எண்டில் உங்களுக்கு காலேஜும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கிளியராக போயிட்டு நமக்கு கவுன்சிலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நடக்கும் கண்டிப்பாக இந்த டைம். ஏன்னா நவம்பர் வரைக்கும் தள்ளி போகிறதுனால நமக்கு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் எண்டுக்குள்ளே நமக்கு கவுன்சிலிங் எல்லாமே வந்து முடியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு கவுன்சிலிங்கை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் 1, அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லைடிங் 1, ஸ்லைடிங் 2, ஸ்லைடிங் 3 நடக்கும் இன் பிட்வீன்லே. அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ கவுன்சிலிங் வந்து ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் நீங்கள் கோயம்புத்தூர் போவீங்க, டிஎன்ஏயு மெயின் கேம்பஸ்க்கு போவீங்க. ஸோ கவுன்சிலிங் எப்படி சார் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து டிஎன்ஏவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு நம்ம கிளியராகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமக்கு கவுன்சிலிங் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாருமே. ரேங்க் லிஸ்ட் வந்து உங்கள் ரேங்கை பார்த்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன் பிட்வீனில் நீங்கள் எல்லாருமே உங்களோட கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லைடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைடிங்கில் எந்த லெவலுக்கு வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்ற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம கவுன்சிலிங்கை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ கவுன்சிலிங் எப்படி நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாருக்குமே வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடக்கும். ஆஃப்லைன் கவுன்சிலிங்னா என்னன்னா, நேரிலே போயிட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்னா நமக்கு ஒரு மெயில் வரும், ஓகேங்களா? உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காலேஜ், எந்த காலேஜ், ஒரே ஒரு காலேஜ் தான் அலாட் ஆகும். எந்த காலேஜ்னு போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஏதாவது ஒரு காலேஜ் உங்களோட கட் ஆஃப்க்கும் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலேஜ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த காலேஜுக்கு கீழே வந்து என்னைக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரணும் அப்படின்ற டேட்டும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கோயம்புத்தூருக்கு மெயின் கேம்பஸ், மெயின் கேம்பஸ் கோயம்புத்தூருக்கு போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணதுமே நீங்கள் என்ன பண்ணணும், யார் யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்க, கவுன்சிலிங் போகணும்னு வில்லிங்காக இருக்கீங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி இவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 rupees வந்து நீங்கள் இமீடியட்டாக அந்த லிங்க் ஒன்று சொல்லியிருந்தாலும் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போனீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். என்ன பேமெண்ட்னா கவுன்சிலிங் ஃபீஸ், ஓகேங்களா? கவுன்சிலிங் ஃபீஸ் 3000 பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது வந்து பிசி எம்பிசிக்கு. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பே பண்ணவங்க மட்டும்தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை பே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக வந்து இமீடியட்டாக நீங்கள் உங்களோட அந்த கால் லெட்டர் ரிசீவ் ஆனதும் அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங்கில் நடக்கும். இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். 1 by 1 இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்துடலாம், ஓகேங்களா? ஸ்லைடிங் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்க காலேஜை விட அதுக்கு மேலே இருக்க எந்த காலேஜ் வேணால் எனக்கு கொடுங்க. 1 to 3லேருந்து உங்களுக்கு 10 வந்திருக்குன்னா அப்போ 1லேருந்து 9க்குள்ளே எந்த காலேஜ் வேணால் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வில்லிங் கொடுக்குற மாதிரி தான் ஸ்லைடிங்கிற ஆப்ஷன், ஓகேங்களா? இந்த ஆப்ஷனும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் நடக்கும். நம்ம என்ன நீங்கள் கேட்டுட்டு இருந்த விஷயத்துக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு கண்டிப்பாக நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.